எப்போதும் போல் நம்மள எல்லாரும் எஜுகேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காங்க கற்பகவல்லி நியூட்ரிஷனிஸ்ட். ஹாய்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கேம்மா? நிச்சயமா நல்லா இருக்கேன். தேங்க் நைஸ் யூ. டு see you smiling all the time. ஓகே. Thank you so much. அதான் இப்போ லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்டாக ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் கடையில் பார்க்குறப்ப மயோனைஸ் அப்படிங்கிறது எக்லெஸ் எக் போட்டது கிடைக்குது. அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு டொமேட்டோ பேஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. அந்த மயோனைஸ்னால வந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதா, அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஷெல்ஃப் லைஃபு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக அதனால ஓவர் வெயிட்டுக்கான அடிக்கோலும் விஷயங்கள் இருக்குதா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பேசலாம் மேம். மயோனேஸ் கண்டிப்பாக டேஸ்டி வேணால் சொன்னால் ஒத்துக்கலாம். ஹெல்தியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது எப்படி பண்ணாலுமே அது ஹெல்தி இல்லை. மயோனேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் போடுற இன்க்ரீடியன்ஸ், அதில் போடுற பொருட்களே வந்து உங்களுக்கு வெஜிடேரியனாக இருந்தால் இட்ஸ் மில்க், ஒரு அளவுக்கான மில்க், அதுக்கப்புறம் எண்ணெய், ஆயில், பவுடர் அண்ட் ஆயில், இவ்வளோ தான் அதோட இன்க்ரீடியன்ட். நான்வெஜ்னா அது எக் அண்ட் ஆயில், இவ்வளோ தான் அதில் போடுற மேஜர் இன்க்ரீடியன்ட். எக் ஒயிட், அதை எக் யோக்கில் போட்டும் பண்ணலாம். ஒரு எக்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 ml மேலே ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதில். அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே வரும். மயோனேஸ் இஸ் நத்திங், ஒரு வகையான ஒரு ஃபேட், அவ்வளோதான். அது ஒரு சாஸ் டேஸ்டியாக இருக்குது, இதெல்லாம் அடுத்தது. ஸோ கண்டிப்பாக அது ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கான சான்சஸ் மயோனேஸாக இல்லை. பட் இப்போ நிறையா ரெசிபீஸ், இப்போ நிறையா வீகனில் மாற்றுறதுக்கு நிறைய ரெசிபீஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஆல்மண்ட்ஸு, அப்புறமா முந்திரி பருப்பு, இதெல்லாம் நிறைய நேரம் தண்ணியில் ஊற வச்சு கார்லிக்கோட பூண்டோடு அரைக்கும் போது சில ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது இது ஒரு வகையான மயோனேஸ், ஹெல்தி மயோனேஸ் அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் பார்த்துருக்கேன். அண்ட் பன்னீரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் கார்லிக் போட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ஹோம்மேட் மயோனேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக ஓகே. ஏன்னா அதில் நீங்கள் ஆயிலோ இல்லை எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த ஃபேட், நட்ஸில் இருக்கிற ஃபேட்டும் கார்லிக்குமே ஒரு க்ரீமினஸ் கொடுத்துரும். அண்ட் பன்னீரும் கார்லிக்குமே ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் தான். ஸோ உங்களுக்கு அது வந்து ரெகுலராக அப்பப்போ வீட்டில் பண்ணி சாப்பிட்றது பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஷன் வந்து கடையில் இன்னும் வரலை, ஸ்டோர் பாட் வரலை. ஸோ இப்போ நமக்கு ஸ்டோரில் கிடைக்கிறது, கடையில் நீங்கள் வாங்குறது எல்லாமே கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லாமல் கடையில் கிடைக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் போடுற ஃப்ளேவர்ஸ், இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரெகுலராக எவ்ரிடே கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதில்லை. அண்ட் ஆல்சோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபேட், நிறையா வெஜிடபிள் ஆயில், பாம் ஆயில், இதுதான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு மயோனேஸோ இல்லை எந்த ஃபேட்டி ஸ்ப்ரெட்டு, ப்ரெட்டுக்கு தடவுற ஸ்ப்ரெட்டு, சாலடில் போடுற ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி பாம் ஆயில் தான் அதில் ப்ரெடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே உடம்புக்கு அது கெடுதி. ஸோ ஹார்ட் ஹெல்த்துக்கு, ஃபேட் டெபாசிஷன், உடம்புல கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆகுது, இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல், இந்த வெஜிடபிள் ஆயில், இந்த பாம் ஆயில், இது எல்லாமே தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதோட கன்சப்ஷன் ரெகுலராக எடுத்துக்கிறத ரொம்பவே தவிர்க்கணும். ஸோ ஹெல்த்தியாக ஒரு சாலட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் ஃபுல்லாக அன்ஹெல்தியான இந்த மாதிரி சாஸஸ் போடுவாங்க. அப்புறம் ஒரு நல்ல சாண்ட்விச், நல்ல ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச் இருக்கும், உள்ளே வந்து மேலே ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து அகெயின் இந்த மாதிரி மயோனேஸோ இல்லை மற்ற ஃபேட்டி சாஸ் இல்லை ஸ்ப்ரெட் போட்டு அந்த ஹெல்தினஸே வந்து போயிடுது இல்லைங்களா. அவ்வளோ ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக, அதுவும் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி ஒபிசிட்டி. ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அவங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேரண்ட்ஸே வந்து அதுக்கான ரூட்டை வந்து அழகாக வழிப்படுத்தி கொடுத்துட்றோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்க்கணும். மயோனேஸ், இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ வீக்கோ இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா இட்ஸ் பெட்டர். ஒரு டேஸ்டி தான், பட் இட்ஸ் நாட் ஹெல்தி. கண்டிப்பாக எந்த வகையிலும் டேஸ்டி இருக்கிற ஃபுட் வந்து சிலது வந்து ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ மொத்தமாக டேஸ்டி ஃபுட்ஸ் அன்ஹெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ சில ஃபுட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா அந்த அடிக்டிவாக ஆக்கிறதுக்காக நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸ், அடிக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அது நம்மள ஒரு அடிக்டிவ் மாதிரி ஆக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒன்று வந்து உடல் பருமன், நீங்கள் சொல்ல வெயிட் ஜாஸ்தி ஒன்று. செகண்ட் வந்து கார்சினோஜெனிக் மேம். அது வந்து நிறைய பேர் அதை வந்து மறந்துடுறோம். ஸோ கேன்சர் வந்துட்ட பிறகு தான் அதுக்காக ஃபீல் பண்ணுறோமே தவிர இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண தான் நமக்கு பாடியில் அந்த கேன்சர் செல்ஸ் அப்படிங்கிறத டெவலப்மெண்ட்டை நம்ம குறைக்க முடியும். ஏன்னா இதில் போடுற சின்ன சின்ன அடிட்டிவ்ஸ் தான் நிறையா ரீசன் கேன்சர் வரத்துக்காக. இந்த சாஸ், இந்த மயோனேஸ்ன்னு சொல்ல வரல, பொதுவாக எந்த ஒரு
ப்ராடக்ட் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இதுதான் ரீசன். அண்ட் நிறைய டிப்ஸ் சாஸ் எல்லாம் வருது. ஸோ நாச்சோஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு சாஸ் கிடைக்குது, பிஸ்கெட்ஸ்க்கு டிப்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ், முன்னாடி நம்ம பேசின மாதிரி பட்டர்ஸ், பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டருக்கெல்லாம் கூட ஹெல்தி தான், அதில் ப்ரோட்டீன் அதிகம். இப்போ நாங்களுமே நிறையா சஜஸ்ட் பண்ணுறோம், பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க, ஆல்மண்ட் பட்டர் எடுத்துக்கிறோங்க. பட் ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை. ஸோ அதில் வெறும் ஆல்மண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஆயில், அதுவுமே கோல்ட் ப்ரெஸ் ஆயில் அப்படி இருந்ததுனா மட்டுமே அதை வாங்குறது அட்வைசபிள். இந்த ஆல்மண்ட் பட்டர், பீனட் பட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ்லலாம் பாம் ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ நிறைய எம்எல்சிஃபையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், ஸ்டெபிலைசர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்த மாதிரி 4 வார்த்தை, இந்த இன்க்ரீடியண்ட்டை தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களோட உள்ள நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதை ரொம்பவே க்ளீனாக எடுத்துக்கலாம். ஸோ லேபிள்ஸை, இந்த மாதிரி பாட்டில் சாஸஸ், டிப்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது லேபிள்ஸை படிங்க. உங்களுக்கு புரியாத பேரில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா அதை வாங்காதீங்க. இதான் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா, உங்களுக்கு வாயிலே நுழையாத ஒரு 2-3 பேர் இருந்தால் அந்த சாஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ புரிஞ்ச ஒரு 2 இன்க்ரீடியன்ட், ஒரு சாஸ் ஹெல்த்தியாக ஒரு சாஸ் பண்ணணுன்னா 2லேருந்து 3 இன்க்ரீடியன்ட்க்கு மேலே அதில் தேவையே இல்லை. அதோட ஷெல்ஃப் லைஃபும் 1 மாதத்துக்கு மேலே இருக்காது. ஸோ இதே சாஸ் நீங்கள் வாங்குறது எல்லாமே ஒரு 3 months 6 months மேலே இருக்குது. ஸோ ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுனாலே அதில் ஸ்ட்ராங்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாகவே அவாய்ட் பண்ணணும். வீட்டில் நிறையா உங்களை மாதிரி ரெசிபீஸ் கற்றுக் கொடுக்குறவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வீட்டிலே டிப்ஸும் சாஸஸும் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட இது ஓகே தான். ஸோ இதெல்லாம் தான் மேம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, அதாவது மினிமைஸ் ஷாப் பாட் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண சாஸஸ், அதெல்லாம் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது உங்களுடைய வேலை. அதனால் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வித்தியாசமாக, அதாவது நிறைய தகவல், உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாத தகவல்கள் எல்லாம் வழங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூம்மா ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.